விரும்புகின்றேன். சேகர் பாபு என்ற ஒரு அமைச்சர், அந்த அமைச்சர் அண்ணன் இருந்த 3வது நாளிலே தொலைபேசியிலே வருகின்றார். தொலைபேசியில் வரும்போது யாரிடம் அந்த தொலைபேசி நம்பரை வாங்குகின்றார் என்றால், கராத்தே தியாகராஜன் என்று சொல்லக்கூடிய காங்கிரஸ் கட்சி இப்போது பிஜேபியில் இருக்கின்றார். அவரிடம் அந்த தொலைபேசி நம்பரை யாரிடம் வாங்குகிறார்? நம்முடைய பிரஸ் செந்தில் என்பவரிடம் வாங்குகின்றார். வாங்கி செல்லும், காஞ்சிபுரம் செல்லும் என்று சொல்லக்கூடிய அண்ணனுடைய பிஏவாக இருந்த அவருக்கு தொலைபேசியில் வருகின்றார். நான் அந்த இடத்திலே இருக்கின்றேன். அப்போது வரும்போது அஞ்ஞாரிடம் பேச வேண்டும் என்று சொன்னார். அப்போது நான் சொல்லும்போது என்னிடம் அந்த செல்வம் போனை எடுத்து கொடுத்த போது சேகர் பாபு அவர்கள் பேசுகின்றார். சொல்லுங்க சார், என்ன வேணும், என்ன பேசணும்? இல்லை, நான் மிஸ்ஸஸ் ஆம்ஸ்டாங் கிட்ட பேசணும் அப்படின்னாரு. இல்லைங்க, அவங்க கொஞ்சம் வருத்தமா இருக்காங்க, இப்போ பேச முடியாது. என்கிட்ட சொன்னா, இல்லை உங்ககிட்ட இல்லை சார், அவங்க கிட்ட பேசணும், ப்ளீஸ் கொஞ்சம் கொடுங்க அப்படின்னாரு. நான் மைக் வச்சு கொடுத்தேன். மைக் வச்சுமா, நீ வக்கீலெல்லாம் வச்சு பேசாதம்மா, நீ பேசுறதாண்டாக்கா நம்ம 2 பேரும் டைரக்டா பேசிக்கலாமா, எதுவாக இருந்தாலும் நான் நேரடியாக வரேன், எது இருந்தாலும் உங்களுக்கு சிஎம் செய்ய சொல்லிக்கிறாமா, கவர்மெண்ட்ல நான் செய்யறேம்மா, நீ வக்கீல் இப்படி மைக்ல கேட்டுனே அந்த சவுண்டு அப்படியே வாங்கிட்டு அவங்களும் கொஞ்சம் சைலண்டா அந்த நேரத்தில் நான் இப்போ பேசுறேன்னு சொல்லி கொடுத்தாங்க. அப்படியே மைக்கை கட் பண்ணிட்டு வச்சோம். அன்னைக்கு தேதியிலிருந்து தொடர்ந்து சேகர் பாபு வீட்டுக்கு படையெடுத்துனே இருந்தாரு. அஞ்ஞார் வீட்டுக்கு கூட லோகேஷ்னு சொல்லிட்டு ஒரு தம்பி, மாவட்ட செயலாளராக இருந்த தம்பி, அண்ணனுடைய கூட நண்பராக இருந்த அந்த போர்வையில மேயர் பிரியா, சேகர் பாபு இவர்களால் தொடர்ந்து நான் இல்லாத நேரத்தில் அஞ்ஞாருக்கு படையெடுத்து அவருடைய மூளையை கழுவி இன்று ஒரு தனி கட்சி, இந்த கட்சிக்கு துரோகம் செய்யும் அளவிற்கு வருகின்ற மேலிட பொறுப்பாளர்களுக்கு எதிராகவும் கட்சியுடைய தலைமைகளுக்கு எதிராகவும் அவர் தொடர்ந்து ஒரு 28 கூட்டங்களை நடத்தி அவர் இந்த நிலையிலே இன்று நின்றிருக்கின்றார். அப்படி இந்த கட்சி ஆரம்பித்ததற்கான காரணத்தை சொல்லிவிட்டேன். எனக்கும் அவருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. பிக் பாஸ் உடைய டாஸ்கை அவர் நிறைவேற்றி விட்டார் என்று இனிமேல் தான் தெரியும். என்று வந்த 40 கட்சி தலைவர்களும் அவங்களுடைய ஆரம்பித்த புது கட்சிக்கு வாக்களிப்பார்களா என்றால் அந்த வாக்களிக்க மாட்டார்கள், இனி வரவும் மாட்டார்கள். இந்த நாளை தேர்ந்தெடுப்பதே ஒரு சூழ்ச்சி தான். நம்முடைய தம்பி ரீகன் ஆம்ஸ்டாங்குடைய ஒரு பேட்டியை பார்த்தேன். அவர் சொன்னார், அவர் இந்த நாளை தேர்ந்தெடுத்து அண்ணனுடைய கொள்கைகளை மாய்ப்பதற்காக ஏற்படுத்தப்பட்ட அந்த சூழ்ச்சி வலையிலே அவர் வீழ்ந்துவிட்டார். இதுவரை அண்ணனுடைய கொள்கையை சாய்க்க முடியவில்லை என்றாலும் அவருடைய கொள்கையை அஞ்ஞாரை வைத்து சாய்க்க நினைத்தார்கள். அது நடக்காது, இனி நடக்காது, இனி நடக்காது, எங்கள் வாக்கில் உங்கள் ஆட்சி நடக்காது என்று உறுதியேற்று அண்ணனுடைய நினைவு தினம் உரையை, நினைவு தினத்தோடு